நான் சொன்னேன் இன்னைக்கெல்லாம் வந்து 5வது 6வது திருக்குறளை நம்ம கொடுத்த முன்னாள் மாணவன் என்னுடைய மாணவன் மகுடேஸ்வரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. எனக்கு என்னமோ அவன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டான், ஏதாவது நான் கருத்தை நான் ஷேர் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் மகுடேஸ்வரன் அவர் கருத்தை இங்கே பரிமாற அன்போடு இருக்கிறேன். மண் மீது தவளவிட்டால் மண் வந்து ஒட்டும் என்று, தரை மீது துயிலவிட்டால் தாளாது உடல் என்று, தரை மீது நடைபழக்கி தோல் மீது தொட்டில் கட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்தாள் என் தமிழ் அன்னை. என் தமிழுக்கு வணக்கம், என் ஊர் மக்களுக்கு வணக்கம். மேலே வீட்டிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் இப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லால் மிகையாகாது என்னுடைய அண்ணன் முத்துசோழன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த இனிய மாலை பொழுதில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு 3 விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். கிராமத்தின் சார்பாக முத்துசோழன் அண்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அனைவரின் கரவோசை ஒளியுடன் நான் வந்து சில பேருக்கு யாரும் தெரியாது, நான் சொல்லிக்கிறேன். இந்த ஊரில் இருந்த ஐயாவு பிள்ளை இருக்கார்ல, அவரோட பையன். ஸோ எனக்காக வந்து உங்கள் வீட்டு பிள்ளையா ஒரு 10 நிமிஷம் அமைதியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்க நான் விருப்பப்படுறேன். ஒரு 10 நிமிஷம் தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நான் வந்து இங்கே வந்து பேசுகிறது வந்து உங்கள் பிள்ளைகளுக்காக இல்லை. நான் வந்து அக்காட்ட பேசினேன், புனித அக்காட்ட பேசும்போது, இல்லை தம்பி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. உண்மையாலுமே அதான் சொன்னாங்க. அக்கா நான் பேசணுக்கா, 1/2 மணி நேரம் கேட்டேன் அக்காட்ட, நேற்று கூட கேட்டேன். இல்லை தம்பி அவங்களாம் நீங்கள் யார் பேசுனாலும் கேட்க மாட்டாங்க. இல்லைக்கா நான் பேசுகிறேங்க்கா அப்படின்னு. நான் வந்து இங்கே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் கண்டிப்பாக பேச விரும்புகிறது இங்கே இருக்க பெற்றோர்கள்ட்ட தான். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போடுறேன், அதுக்கப்புறம் நான் திரும்பி பேச ஆரம்பிக்கிறேன். இன்னொரு விஷயம், வைப்பு கூட இப்போ சொல்லிட்டு இருந்தா என்ன எல்லாரும் கூப்பிட்டு உங்களை கூப்பிடலன்னு எனக்கு தெரியும். எங்கள் அண்ணன் வந்து எப்போ கடைசியாக எந்த டைமில் கூப்பிடணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா நான் வேலைக்காக ரொம்ப கஷ்டப்படும் போது அண்ணன் வந்து ரொம்ப உதவி இருக்காரு. அது வந்து எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு. கண்டிப்பாக எனக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கூப்பிடுவார்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து அவர் வந்து ஹெட்மாஸ்டராக இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியும். ஒரே சின்ன கிளிப் மட்டும். நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க? 10 பர்லாங் நடப்பீங்க. கஷ்டப்பட்டு 15 பர்லாங் நடப்பீங்க. அதுக்கு மேல அதிக தூரம் உங்களை நடக்க விட்டா கலப்புல தூங்கிட மாட்டீங்க. அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனாலதான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வச்சிருக்கோம். முடியும், நம்மளால முடியும். ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும்னு. நன்றி. இப்பொழுது தேசிய கீதம் பாடுவோம். பிள்ளைய தூக்குன என்ன என்னாச்சு?
காலையில என்ன சாப்பிட்ட? சாப்பிடல. மந்திரி வராரு, கூட்டத்தை கூட்டணும்னு பிள்ளைங்களை சாப்பிட விடாம இழுத்துட்டு வந்துட்டியா? ஏன்பா சாப்பிடல? சாப்பிட எதுவும் இல்ல. நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க? கல் உடைக்க, மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாயா. அந்த யோசனையை தான் வடிவேலு சார் கிட்ட சொல்லி தயார் பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கேன். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சோறு போடுறதுக்கு என்ன செலவாகும்? ஒரு குழந்தைக்கு 1.5 செலவாகுங்க. வருஷத்துல எத்தனை நாள் சாப்பாடு போட வேண்டியிருக்கும்? 210 நாள். அப்போ வருஷத்துக்கு ஒரு பிள்ளைக்கு 19-20 ரூபாய் ஆகும் இல்லையா? மொத்தத்துல எவ்வளவு செலவாகும்? குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவாகும். சாப்பாடு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகுமா இல்லையா? கண்டிப்பா அதிகரிக்கும். 20ல இருந்து 25% வரைக்கும் அதிகரிக்கும். அப்போ அதுக்கு சேர்த்து கணக்கு போடுங்க, திட்டத்தை ரெடி பண்ணுங்க. இப்பவே ஆண்டு வருமானத்துல 4ல் ஒரு பகுதியை, அதாவது 10 கோடி ரூபாய கல்விக்காக செலவு பண்றோம். இத இன்னும் அதிகப்படுத்தணும்னா புதுசா வரிகள் விதிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. புதுசா வரி விதிச்சா ஜனங்களுக்கு அரசு மேல அதிருப்தி ஏற்படும். எப்பவுமே ஓட் பேங்க மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும். பட்னியோட ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு வந்தா அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா ஐயா? இது பாருங்க, கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு படிக்க வைக்கணும். முடியலங்கிற நிலை வந்தா எங்கிட்ட சொல்லுங்க. இந்த திட்டத்துக்காக நான் ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு வரேன். ஐயா, நீங்க எவ்வளவு தீவிரமா இருக்கீங்க. எப்படியாவது இந்த திட்டத்தை உடனே அமலுக்கு கொண்டு வந்துருவோம். வடிவேல் சார் நிதி மந்திரியே சொல்லிட்டாரு, திட்டத்தை உடனே ரெடி பண்ணுங்க. அனைவருக்கும் மறுபடியும் ஒரு வணக்கம். இப்போ நீங்கள் கேட்டது ஒரு சாதாரண மனிதரோட குரல் இல்லை, மாபெரும் தலைவர்களை உருவாக்குன படிக்காத மேதைன்னு சொல்கிறோம், ஆனால் அவர் தான் உயர்ந்த படித்தவர். பெருந்தலைவர் காமராஜரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் அவர் சொல்லும் போது பார்த்துருப்பீங்க. அவர் சொன்னதை ஷார்ட்டாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் 1 கிலோமீட்டர் கூட நடந்து போகக்கூடாதுன்னு விருப்பப்பட்டவர். அதனால தான் நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு தொடக்கப்பள்ளியும், ஒரு 1லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் போய் உயர்நிலைப்பள்ளி படிக்கலான்னு பக்கத்துலேயே இப்போ நம்ம கரியமாணிக்க ஸ்கூல் முன்னாடி இருந்தது, இப்போ வளையூர் ஸ்கூல் இருக்குது. அதே போல் ஒரு 5லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள ஒரு மேல்நிலைப்பள்ளி இருக்கலான்னு நான் படிக்கும்போது மணச்சநல்லூர் ஸ்கூலில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான். ஸோ அதனால தான் நம்ம இங்கே பயனடைஞ்சிருக்கோம். அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, அந்த குழந்தைங்க எவ்வளோ தூரம் நடந்து போகும்போது நடந்து போனுச்சுன்னா அந்த கலப்புலையே அது தூங்கிடும், அப்புறம் எப்படி படிக்கும்னு கேட்டார். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இங்கேருந்து குழந்தைங்களை வெளியூர் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அந்த குழந்தைங்க போயிட்டு வருவாங்க, படிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்களால எவ்வளோ கெப்பாசிட்டியாக இருக்க முடியுங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளாம் பாமர மக்கள். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், என் பிள்ளை வெளியூர் ஸ்கூலில் போய் படிக்கக்கூடாதா, என் பிள்ளைங்க நல்லா கற்றுக்கக்கூடாதான்னு. அவர் சொன்ன விஷயத்துலேருந்தே நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க வெளியூர் ஸ்கூலில் போய் படிக்கணும்னா நீங்கள் இங்கே இருக்காதீங்க. நீங்கள் எந்த ஸ்கூல் இருக்கோ அங்கே பக்கத்தில் போய் தான் நீங்கள் இருக்கணும். உங்களால் உங்கள் குழந்தைக்கு அதிக உளைச்சலை கொடுக்காதீங்க. நம்ம ஊர்லேயே இவ்வளோ பெரிய நல்ல ஸ்கூலு 100 ஆண்டு கடந்திருக்கும் போது நாம் ஏன் வெளியூர் ஸ்கூலில் போய் படிக்கணும்? நம்ம ஏழை தான். அதில் ஒரு 2 பேர்த்தோட லைஃப்பை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு பையன் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதாவது அடிமைத்தனம். அது அடிமைத்தனம்னா என்னென்னா, அவரோட நாட்டில் கருப்பர் வெள்ளையர்னு இருப்பாங்க.
ஓகேங்களா? அது வெள்ளையர்னா உயர்ந்தவர், கருப்பர்னா ரொம்ப கீழே இருக்கிறவர்னு. அவர் வந்து ரொம்ப ஏழை குடும்பம். அவங்க அப்பா வந்து ஒரு தச்சர் குடும்பத்தில் பிறந்தவர். அவர் வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் படித்து ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு குமாஸ்தா ஆனார். இப்போ நான் பேசுறது எல்லாமே இந்த சின்ன பிள்ளைங்களுக்காக இல்லை, இந்த சின்ன பிள்ளைங்களோட பெற்றோர்களுக்காக. அதனால் நீங்கள் தான் கேட்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுகிட்ட இதை கொடுத்து இது தண்ணினா தண்ணின்னு சொல்லும், பாலுனா பாலுன்னு தான் சொல்லும். நீங்கள் தான் வந்து தண்ணி எது பால் எதுன்னு தெரிஞ்சவங்க. ஓகேங்களா? நான் திரும்பி வரேன். அவர் வந்து ஒரு குமாஸ்தா வேலைக்கு போனார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேலை ஒத்து வரலன்னு ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி நடத்தி அதுலேயும் நஷ்டமாயிடுச்சு. திருப்பி ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலைக்கு போனார். நான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறனால அவரும் ஒரு தபால்காரராக இருந்தார். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு வழக்கறிஞர் ஆனார். அதுதான் வந்து அவர் கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது ஆன ஒரு வேலை. அதில் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டே இருந்தார். அப்போ வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த ஏரியாவில் வந்து கேட்கும்போது அவரை வந்து முன்னிறுத்தினாங்க. அவரும் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக ஆனார். இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன பிள்ளையில அந்த ஒரு மனசில் வந்து அந்த அடிமைத்தனம் வந்து வேரூன்றி போயிடுச்சு. நம்மளை ஏன் அடிமையாக நடத்துகிறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம், கருப்பா பிறந்து எனக்கு ரொம்ப குத்தமா அப்படின்னு அவரோட சின்ன வயசுலேயே மனசுக்குள்ள அப்படியே ஒரு கனல்ங்கிறது அப்படியே நெருப்புன்னு சொல்லக்கூடாது, கனல் அப்படியே பொங்கிக்கிட்டே இருந்தது. இது எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு. அதுக்காக அவரு அந்த சின்ன வயசுல ஒரு கனவு உள்ள இருந்தது. ஆனால் அது வந்து நாளாகும் போது அணையவே இல்லை, இன்னும் பிரகாசமாயிட்டே இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரோட பீரியட் முடிஞ்சிருச்சு. திரும்பி வந்து அவர் நார்மலாக ஒரு வழக்கறிஞராகவே பணியாற்றி இருந்தார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அண்ணன் வரும்போது தெரியுது டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வர்றாங்க. திரும்பி வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அந்த நாட்டோட அதிபர் ஆயிட்டார். என்னது? அந்த நாட்டோட அதிபர் ஆயிட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா? அவரோட பேனா இருக்குல்ல, இந்த பேனால என்ன எழுதினாலும் அது சட்டம். இந்த பேனால என்ன எழுதினாலும் அது சட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் என்ன எழுதியிருப்பாரு? அவர் அந்த மனசுல கனல் இருந்ததுல, அந்த கனலை வந்து போக்குறதுக்காக ஒரு கையெழுத்து போட்டார். யாரு? ஏழை குடும்பத்துல ஒரு தச்சரோட பிள்ளையா இருந்தவர் அந்த நாட்டோட அதிபர் ஆனார். அவர் வேற யாரும் இல்ல, எவ்வளோ பேர் அமெரிக்க அதிபராக இருக்காரு. ஆனா இன்ன வரைக்கும் அமெரிக்க அதிபர்னா நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிறவரு ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் தான். சின்ன ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவர் நினைச்சிருந்தா எங்க அப்பா படிக்கல, நானும் படிக்க மாட்டேன்னு நினைச்சிருக்கலாம். அவர் படிச்சாரு. அதனால அந்த அடிமைத்தனத்தை தன்னோட கையெழுத்து போட்டு ரெண்டே வருஷத்துல டோட்டலா அடிமைத்தனத்தை தூக்கி போட்டாரு. இதனால இன்னைக்கு வந்து அந்த அமெரிக்க அரசு வந்து வல்லரசு. அவர் மட்டும் அவரோட கனல் வந்து எரியாம இருந்திருந்தா அந்த அமெரிக்கா வந்து இன்னும் சின்ன நாடாதான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு உலக வல்லரசா அமெரிக்கா சொன்னா இப்ப எல்லா நாடும் கேக்குது. என்னது? அமெரிக்கா சொன்னா இப்ப எல்லா நாடும் கேக்குது. காரணம், அப்ப வந்து அந்த அடிமைத்தனத்தை போக்கி அந்த தச்சரோட பிள்ளை ஒரு கையெழுத்து போட்டார். அதனால அவருக்கு அதிபர் பதவி கொடுத்து அவரோட பதவினால மிகப்பெரிய செல்வாக்கு. திரும்ப மறுபடியும் 2வது தடவை அதிபர் ஆனாரு. என்னவோ தெரியல, அந்த யமன் வந்து அவரை சீக்கிரமா கொண்டுட்டு போயிட்டாரு. இல்லாட்டி இன்னும் அமெரிக்க வரலாறு வந்து இன்னும் ரொம்ப மாறி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் கருத்து. இன்னொரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஜப்பான் ஒரு நாடு இருக்கு. அது வந்து இப்போதான் அமெரிக்கா, அப்போ ஜப்பான்ங்கிறது பெரிய வல்லரசு. அந்த வல்லரசு தன்மையை பார்த்துட்டு இப்போ நான் சொன்னேன்ல ஒரு அமெரிக்காங்கிற ஒரு நாடு, அந்த அமெரிக்கா நாடு வந்து ஒரு 2 குண்டை போட்டுச்சு. ஒன்று ஹிரோஷிமான்னு, ஒன்று நாகசாகி. 2 குண்டுல அப்படி தரமட்டமாயிடுச்சு ஜப்பான். அதை பார்த்துட்டு உலக நாடே சொன்னுச்சு, இனிமே ஜப்பான் எந்திரிக்காது, அவ்வளோதான் அப்படின்னு. ஆனால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அடுத்த 20 வருஷத்துல அந்த அமெரிக்காவே தூக்கி சாப்பிட்டாங்க ஜப்பான். காரணம், அங்கே உள்ள உழைப்பாளர்களோட ஒரு உயரிய சிந்தனை. அதில் வந்து
இப்போவும் நீங்கள் ஜப்பானோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு வித்திட்டவர்னு ஒரு பேர் வரும். அது உங்களுக்கு தெரியாது. அவர் பேர் வந்து அக்கியோ மொரிட்டோ. என்னன்னா அவர் வந்து அவரும் சின்ன பிள்ளையில ஒரு ஏழையோட குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவரும் கஷ்டப்பட்டு படித்தார், கணித இயற்பியெல்லாம் படித்தார். ஒரு சின்ன இவர் மாதிரியே தான் ஒரு கடற்படை அதிகாரியானார். அப்புறம் அவர் ஒரு காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் போய் வேலை பார்த்தாரு. அங்கே கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டோட ஒரு நட்பாகி எலக்ட்ரானிக்ஸில் எனக்கு அந்த பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது வந்து